ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. உடல்நலம் தான் விசாரிக்க போயிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்டிஏல இருந்து விலகி இருக்காங்க. ஏடிஎம்கே அலையன்ஸை பொறுத்தளவுல இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. சில கட்சிகள்லாம் அங்க வந்து சேருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அந்த கட்சிகள் இப்ப திமுகவோட தலைவரோட போய் மீட் பண்ணி பேசுறாங்கன்னா, இது ஏடிஎம்கேவுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடலையோ ஒரு சின்ன ஒரு ப்ரெஷரையோ போடக்கூடிய ஒரு வேலை தானே. பட் இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல திமுகவோட சேர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி அவரோட லைஃப் ஃபுல்லா அவரு திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண ஒரு தலைவர். இன்னைக்கு திமுகவோட அவர் போய் சேர்ந்தாருன்னா அது எலக்டோரலா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதிமுகவை நான் மீட்க போறேன், நான் தான் உண்மையான அதிமுக, இந்த மாதிரிலாம் பேசிட்டு அடுத்தது அதிமுகவுக்கு நேர் எதிரான திமுகல போய் சேருவது கரெக்டா இருக்குமா? இன்னைக்கு பிஜேபிக்கு யார் தேவை? ஓபிஎஸ் தேவையா, இபிஎஸ் தேவையா? கட்சி இன்னைக்கு கம்ப்ளீட்டா இபிஎஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. நாடுகளுக்கு வந்து பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ், பெர்மனன்ட் எனிமீஸ்லாம் யாரும் கிடையாது. பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் தான் உண்டு, நலன்கள் தான் உண்டு. அதே தானே கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும். நிரந்தர எதிரி, நிரந்தர நண்பர்லாம் யாரும் கிடையாது. அந்த வகையில பாஜகவுக்கு இன்னைக்கு இபிஎஸ் தேவை. இபிஎஸ் இன்னைக்கு தேவை அப்படின்ற சூழல் இருக்கும்போது தேவையில்லாம எதுக்கு இபிஎஸ் கோவப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். ஸோ அதனால கிளியரா ஓபிஎஸ் ஓரம் கட்டிட்டாங்க. பிளஸ் ஓபிஎஸ் அவரால் பெரிய லாபமும் இல்லை. நேற்று நைட்டு அந்த சுபாஷினி அப்படின்ற அந்த பெண் காதலி வந்து, அந்த கவினுடைய காதலி வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் ஓப்பனாக சொல்றாங்க, நானும் கவினும் காதலிச்சோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்றாங்க. ஆனால் எனக்கும் இந்த கொலைக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கும் சம்பந்தம் கிடையாது, என் தம்பி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ வந்து வந்திருக்கு. இவ்வளவு ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு வீடியோ அவங்க வெளியிடுறாங்கன்னா அந்த வீடியோ வெளியிடணும் அப்படின்றதுக்கான தேவை கண்டிப்பா இருக்கு. ஒன்னு ஃபேமிலி ப்ரெஷர் பயங்கரமா இருக்கும், சுத்தி இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ அப்ப ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கு. ஸோ அதனால அவங்க இந்த வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு சொசைட்டி ரொம்ப போல்ரைஸ்டா இருக்கு. இது எல்லாத்தையுமே ரொம்ப இண்டிவிஜுவலா பார்க்குறோம். ஒரு குரூப் வந்து அந்த பையனை அட்டாக் பண்றதுல ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்காங்க. அந்த பையன் சரியான ஆள் கிடையாது, பாருங்க இந்த மாதிரிலாம் போட்டோஸ் இருக்கு, பையனை டேமேஜ் பண்ணக்கூடிய வேலை ஒரு சைட்ல நடக்குது. இன்னொரு சைட்ல வெறித்தனமா அந்த பெண்ணை டார்கெட் பண்ணக்கூடிய வேலையும் நடக்குது. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. உடல்நலம் தான் விசாரிக்க போயிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்டிஏல இருந்து விலகி இருக்காங்க. ஸோ இங்கிருந்து என்டிஏல இருந்து விலகுறாங்க, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்களை மீட் பண்றாங்க. ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏல இல்லை அப்படின்னா அவர் வந்து டிவிகேக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வந்து நிறைய கருத்து இருந்துச்சு. நீங்க கூட என்ன சொன்னீங்க அப்படின்னா, அவங்களை எப்படி அகாமடேட் பண்ணுவாங்கன்னு தெரியல டிவிகே ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இவங்க வேற ஒரு புது ரூட் எடுத்து தீய சக்தி அப்படின்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அதிமுகவுடைய முழக்கமே திமுக தீய சக்தி அப்படின்றதான். ஆனா ஓபிஎஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, வேற ரூட் எடுத்து ஸ்டாலின் அவர்களோட நெருக்கம் காட்டுறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் இப்ப ஒரு ரிப்போர்ட்டர் அந்த கேள்வி கேட்டாரு. ஸோ நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தீய சக்தின்னு சொன்ன திமுகவோட பேசி ஏறுவீங்களா, இல்லைன்னா வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அரசியல் நிரந்தர எதிரி நண்பர்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டார். ஸோ இந்த தீய சக்தி இந்த லாஜிக்லாம் அப்ளை ஆகாது, இப்ப இருக்க தேவையின் அடிப்படையில் தான் செயல்படுவோம் அப்படின்ற விஷயத்த அவரு சொல்லிட்டார். ஸோ இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் பிஸியா இருக்காரு. நிறைய முக்கியமான தலைவர்கள் அவரு சந்திக்கிறாரு. ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் அவரு சந்திச்சிருக்காரு. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல அவரு கிளியரா அதிருப்தியா இருக்காரு. ஸோ இப்ப அவரை சந்திக்கும் போது கண்டிப்பா அதுக்கு பெரிய ஒரு அரசியல் முக்கியத்துவமும் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, ஒரு சைட்ல திமுகவோட அலைன்ஸ் பார்த்தோம்னா இன்டாக்டா இருக்கு. திமுகவோட அலைன்ஸ்ல இருக்க பார்ட்டிஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கா அவங்க திமுகவோட இருக்காங்க. இன்னொரு சைட்ல அதிமுக அலைன்ஸை பொறுத்தளவுல அப்கோர்ஸ் அவங்க பாஜகவோட அலைன்ஸை சீல் பண்ணிட்டாங்க. அது பெரிய ஒரு வெற்றி தான் அவங்களுக்கு. பட் இருந்தாலும் அந்த கூட்டணியில போய் சேர வேண்டிய சில கட்சிகள் இன்னும் உள்ள வந்து சேரல. பாமகவா இருக்கலாம், ஓபிஎஸ் அவர்களா இருக்கலாம், இவரு தேமுதிகவா இருக்கலாம். இந்த கட்சிகள்லாம் இன்னும் போய் உள்ள சேரல. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிகளோட தலைவர்களை
சிஎம் வந்து சந்திக்கிறார் ஆனா பிரேமலதா. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா சந்திச்சா பரவாயில்ல, இப்பொழுது வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. சோ இந்த சூழல்ல சந்திக்கும் பொழுது இதையும் நம்ம அரசியலா தான் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நேத்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இது முழுக்க முழுக்க வந்து நட்பின் ரீதியாக மீட் பண்ணணும், நம்ம இதுல இந்த அரசியலும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கண்டிப்பா சொல்லலாம். பட் 2 அரசியல்வாதிகள் சந்திக்கிறாங்கன்னா டெஃபினட்டா அதுல அரசியல் கண்டிப்பா இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய சூழல் இருக்கு பாருங்க, ஒரு பொலிட்டிக்கலி சார்ஜ் என்வாரன்மெண்ட் இப்ப இருக்கு. ஏன்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா இதுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அப்படியே முக்கியத்துவம் இல்லைனாலும் இது கண்டிப்பா ஒரு மெசேஜை கண்டிப்பா அனுப்புது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஎம்கே அலையன்ஸை பொறுத்தளவுல இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. சில கட்சிகள்லாம் அங்க வந்து சேருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அந்த கட்சிகள் இப்ப திமுகவோட தலைவரோட போய் மீட் பண்ணி பேசுறாங்கன்னா இது ஏடிஎம்கேவுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடலையோ ஒரு சின்ன ஒரு ப்ரெஷரையோ போடக்கூடிய ஒரு வேலை தானே. ஸோ இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, எனக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. பிரேமலதா விஜயகாந்தும் அந்த மெசேஜை தான் கொடுக்குறாங்க, எங்களுக்கும் வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. ஸோ இது சின்ன ஒரு ப்ரெஷரை வந்து அதிமுக மேல இது போடும். பட் இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல அவர்னால போய் திமுகவோட சேர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி அவரோட லைஃப் ஃபுல்லா அவரு திமுக எதிர்த்து அரசியல் பண்ண ஒரு தலைவர். இன்னைக்கு திமுகவோட அவர் போய் சேர்ந்தாருன்னா அது எலக்டோரலா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சேகர் பாபு அவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி இவருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா செந்தில் பாலாஜி சேகர் பாபு வந்து 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தாங்க. ஆனா ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு, அதிமுகவுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் அதை ஏத்துப்பாங்களா? கரெக்ட், அதான் முக்கியமான கேள்வி. அதுக்கு நமக்கு எக்ஸாக்டா விடை தெரியல. ஏன்னா அதுவும் இல்லாம அதிமுகவை நான் மீட்க போறேன், நான் தான் உண்மையான அதிமுக, இந்த மாதிரிலாம் பேசிட்டு அடுத்தது அதிமுகவுக்கு நேர் எதிரான திமுகல போய் சேருவது கரெக்டா இருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா இதை நம்ம எதை வச்சு பார்க்கணும்னா, ஓபிஎஸோட கோர் சப்போர்ட்டர்ஸ் யார்? சவுத்ல இருக்கக்கூடிய தேவர் கம்யூனிட்டி அவரோட கோர் சப்போர்ட்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? அந்த மக்களுக்கு அதிமுகல நிறைய அதிருப்தி இருக்கு. அவங்க ஒரு காலத்துல ரொம்ப செல்வாக்கு மிகுந்த ஒரு கம்யூனிட்டியா இருந்தாங்க. அதிமுகல அவங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருந்தது. இன்னைக்கு அதிமுகல அவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் இல்லை. ஸோ அவங்க அதிருப்தியில இருக்காங்க. ஓகே, அதிருப்தியில இருக்காங்க, அதிமுக கிட்ட அதிருப்தி இருக்கு. ஆனா திமுகவுக்கு போனா அவங்க ஓபிஎஸ் திமுகவுக்கு போனா அதை அவங்க ஏத்துப்பாங்களா? திமுக சைடு அவங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்காங்களா அப்படின்ற செகண்ட் கேள்வி இருக்கு. அதுக்கு நம்ம பார்த்தோம்னா ட்ரெடிஷனலா அவங்க அதிமுகவுக்கே ஓட்டு போட்டு பழகினவங்க. அதிமுக இல்லைன்னா மேபி டிடிவி ஓபிஎஸ்ன்னு அவங்க ஓட் போட்டாங்க. பட் இவ்வளவு நாளா எதிர்த்து அரசியல் பண்ண திமுக சைடு போவாங்களா அப்படின்ற கேள்விக்கு நமக்கு விடை இல்லை. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. பட் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சீசன்டான பொலிட்டீஷியன். அவருக்கு டிஎம்கே ஆப்ஷன் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். டிஎம்கே ஒரு ஆப்ஷன், டிஎம்கே ஆப்ஷன் பெட்டரான ஆப்ஷன். ஓகே, அதிமுக இல்ல அப்படின்ற பட்சத்துல டிஎம்கே பெட்டரான ஆப்ஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிகேல ஒரு பெரிய லீடர் அகாமடேட் பண்ண முடியாது, இவர மாதிரியான ஒரு லீடர் அகாமடேட் பண்ண முடியாது. இவர் டிஃப்ரெண்டான ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஆள். இதுக்கு முன்னாடி நிறைய எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணிருக்காரு. எலெக்ஷன் அவர் ஃபேஸ் பண்றாருன்னா ஒரு ஹெவி வெயிட்ல நிறைய பணத்தை பம்ப் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மைலேஜ் எடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான கேமை வந்து டிவிகே வச்சு பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஸ்பேஸை வந்து டிஎம்கேவால தான் கிரியேட் பண்ண முடியும். டிஎம்கேவும் இல்லைன்னா மேபி லாஸ்ட் ஆப்ஷனா அங்க போகலாம். பட் டிவிகேவோட அவருக்கு பர்சனலா டிஎம்கே பெட்டர் ஆப்ஷன். ஓகே, நம்ம ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னா, அதிமுக சவுத்துல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, தேவர் கம்யூனிட்டி வந்து அவங்கள இப்போ பேக் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா அதை வந்து கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாஜகவுடைய மாநில தலைவராக நயனா நாகேந்திரன் அவர்களை கொண்டு வராங்க. இப்பொழுது அதிமுகவோடு அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய இந்த மன்னர், இளைய மன்னர்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாகேந்திர சேதுபதி அப்படின்ற ஒருத்தர் வந்து ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீட் பண்ணி அதிமுகவில் இணைஞ்சிருக்காரு. அவரு தேவர் கம்யூனிட்டி சேர்ந்தவர். ஸோ இது எல்லாத்தையும் இந்த தேவர் கம்யூனிட்டி நம்மளுக்கு பேக்கப் இல்லை அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு, அதிமுக பேக்கப் இல்லைன்னு ஒரு பார்வை இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. இதை அப்படி பார்க்கலாம், நல்ல ஒரு பாயிண்ட். பட் இங்க சிக்கல் என்னன்னா, இப்ப தேவர் கம்யூனிட்டி ஏன் அன்ஹாப்பியா இருக்காங்க, ஏன் அவங்க அதிருப்தியில இருக்காங்க? அவங்கள அதிமுக சரியா அகாமடேட் பண்ணல. ஒரு காலத்துல அதிமுகல அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருந்தது, இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு இல்லை. அதனால அவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அதிமுகவோட லீடர்ஷிப் மேல அவங்களுக்கு கோபம் இருக்கு, ரைட்டா? ஸோ இப்ப நயனா நாகேந்திரன் பிஜேபி ஸ்ட்ரைட்டா இப்ப அவங்க அதிமுகவோடையும் இபிஎஸ் ஓடையும் கை கோர்க்கிறாங்க.
அப்ப தேவர் கம்யூனிட்டிக்கு யார் மேல அதிருப்தி இருக்கோ அவங்களோட தான் நீங்க கை கோர்க்குறீங்க இல்லையா? ஸோ அதனால அது எந்த மாதிரியான எலக்டோரல் ரிசல்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணுன்னு எனக்கு தெரியல. அதனால டெஃபினட்டா அவங்க அன்ஹாப்பியா தான் இருக்காங்க. அவங்க எங்க போவாங்க அப்படின்றதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. மேபி சவுத்ல திரும்பவும் கூட அவங்க ஸ்ட்ராங்கா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி சேஞ்சஸ் வரலாம். பட் நான் சொல்ற இந்த பிரச்சனையும் இருக்கு, நான் சொன்ன இந்த ப்ராப்ளமும் இருக்கு. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சவுத்தை பொறுத்த அளவுல. ஓகே, ஓபிஎஸ் அவர்கள் இவ்வளவு காலம் அவருடைய ஆயுட்காலம் முழுவதும் வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றாரு. இப்பொழுது திமுகவுடைய ஒருவேளை திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு எலெக்ஷன்ல அப்படின்னு வச்சுக்குமே, அது என்ன பாசிட்டிவான ஓட்டை வந்து திமுகவுக்கு பெற்றுதருன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சோ ஓபிஎஸ் மேல இருக்கிற ஓபிஎஸ்னா அவர் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை தான் ஓட்டா மாறப்போகுது. அந்த நம்பகத்தன்மை போகும்பொழுது மக்களும் வந்து கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. இவருக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது, நான் ஸ்ட்ரெயிட்டா டிஎம்கேக்கு போடுவேன். சோ அப்படி இருக்கும்பொழுது ஓபிஎஸ்னால திமுகவுக்கு என்ன பெனிஃபிட்? இப்ப ஓபிஎஸ் கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, ஓபிஎஸ் கையில அரசியலே இல்லை. ஒரு அரசியல்வாதி கையில அரசியல் இருக்கணும். அரசியலே இல்லாத ஒரு அரசியல்வாதி அரசியலுக்கு பிரயோஜனப்பட மாட்டார். அவரை வச்சு டிஎம்கேக்கு என்ன லாபம்? அதான் நான் சொல்ல வரேன். இப்ப ஓபிஎஸ் கையில பொலிட்டிக்ஸே இல்லை. டிஎம்கே கையில ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்ஸ் இருக்கு, ஆன்டி டிஎம்கே அப்படின்ற பொலிட்டிக்ஸ் இருக்கு. ஏடிஎம்கே கையில ஆன்டி டிஎம்கே அப்படின்ற பொலிட்டிக்ஸ் இருக்கு. பிஜேபி கையில ஒரு அரசியல் இருக்கு. ஓபிஎஸ் கையில என்ன அரசியல் இருக்கு? அவர் அதிமுக இருக்கும்போது ஆன்டி டிஎம்கே அப்படின்ற அந்த அரசியல் அவர் கையில இருந்தது. சோ டிஎம்கேல போய் அவர் சேர்ந்தாருன்னா அந்த அரசியல் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்காததால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸை பிஜேபி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கல்விக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது எப்ப சொல்றாரு? இன்னைக்கு இப்ப பேசுறாரு. அவரை பிஜேபி அகாமடேட் பண்ணல அப்படின்ற சூழல் வரும்போது பேசுறாரு. சோ ஒரு கொஞ்சம் கூட மக்களோட எந்த கனெக்ஷனும் இல்லாம அவருக்கு பர்சனலா ஒரு தேவை வரும்போது அவர் பாஜக அட்டாக் பண்றாரு. இதே விஷயம் தானே பாஜகத்துக்கு முன்னாடியும் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பெல்லாம் எதுவும் பேசல. சோ உங்களுக்கு பாஜக ஸ்பேஸ் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது இந்த இஷ்யூவை நீங்க கையில் எடுக்கிறீங்க. இப்ப நீங்க இந்த அரசியலை கையில் எடுத்து அது ஒர்க் அவுட் ஆகுமா? பாக்குற சாதாரண சாமானியனுக்கும் இது தெரியும். நேத்து வரைக்கும் என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க. இது திமுகவோட அரசியல். சோ சிக்கல் என்னன்னா, ஓபிஎஸ் கையில இப்ப பொலிட்டிக்ஸே இல்ல. பொலிட்டிக்ஸே இல்லாத ஒரு பொலிட்டிஷியனால பெருசா பெரிய தாக்கத்தை அவர்னால ஏற்படுத்த முடியாது. அப்படியே டிஎம்கே மீட் பண்றாங்க, கூப்பிடுறாங்க, சந்திக்கிறாங்க, வாக்கிங் போகும்போதெல்லாம் மீட் பண்றாங்க. சோ இது ஏன் நடக்குது? டிஎம்கேவை பொறுத்தளவுல நீங்க இப்ப அதிமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கலை கொடுக்குறீங்கல்ல, அதிமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரெஷரை போடுறீங்களா? ஒரு ப்ரெஷரே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ரூட் இப்ப கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? சோ அவரு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாரு, ஓபிஎஸ் வந்து திமுக நெருக்கமா இருக்காங்க, அதனாலதான் நம்மளுக்கு ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்லாம் ஒரு கருத்தை வந்து உலா விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஓப்பனாவே சொல்லுவாங்க இல்லையா? சோ இப்ப தெரிஞ்சிச்சுங்களா நான் அன்னைக்கே சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவர் கிளைம் பண்ணவும் மாட்டாரு. அவர் ஸ்ட்ரைட்டா டிஎம்கே போகும்போது கிளைம் பண்ணவும் மாட்டாரு. அதுக்கு பிறகு இவங்களுக்கும் ஈஸியா இருக்கும், அவங்க திமுக பக்கம் இருக்காங்க பத்தியா, இதனாலதான் நாங்க ஓரம் கட்டணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ரூட் கிளியர் ஆகுதுல, இபிஎஸ் ரூட்டு. சோ என்ன நெருக்கடி வரப்போ? கண்டிப்பா அதான். இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி, ஓபிஎஸ் அவர்கள் பாஜகல போய் சேர்ந்தாலும் இபிஎஸ் ரூட் கிளியர் தான், ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல போய் சேர்ந்தாலும் ரூட் கிளியர் தான். ஆனா இப்போ ஓபிஎஸ் அவர்களை பத்தியும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பத்தியும் மேபி மற்ற பிரச்சனைகளை பத்தியுமே மீடியா பேசிட்டு இருந்தா அது கண்டிப்பா அதிமுகவுக்கு சிக்கல் தானே. அதிமுக அலைன் சீல் ஆகல அப்படின்ற ஒரு இமேஜ் தானே கிரியேட் பண்ணும். சோ இப்ப சிஎம் என்ன பண்றாருன்னா, அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முரண்களை வந்து அவரு கொஞ்சம் கூட வலுப்படுத்துற வேலையை பாக்குறாரு. சோ அவர் இப்ப பிரேமலதா விஜயகாந்த்ன்றவங்க அங்க போக வேண்டிய ஆள், அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னா அப்ப மேபி இப்ப பிரேமலதா விஜயகாந்த் இந்த சைடு வந்துருவாங்களா, மேபி அவங்க வேற பக்கம் போவாங்களா, இந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாம் கிரியேட் ஆகுது. அந்த பேச்சே போதுமானதுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா ஏடிஎம்கே அலைன்ஸ் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல அப்படின்ற ஒரு தோற்றத்தானே அது ஏற்படுத்துது. அந்த அலைன்ஸ்குள்ள நிறைய சிக்கல் இருக்கு அப்படின்ற இமேஜ் தானே அது ஏற்படுத்துது. சோ நான் பாக்குறது என்னன்னா, பிஎம் மோடி அவரை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ் ஸ்டாலின் அவர்கள் அடுத்தது மீட் பண்றாரு. சோ கிளியர் கட்டா ஒரு மெசேஜை கொடுக்குது இல்ல, அந்த ஒரு நரேட்டிவ் அப்படியே செட் பண்ணுது இல்ல. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நியூஸ்ல அதான் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, லாஸ்ட் ஒரு 3-4 டேஸா கண்டினியூஸா அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. 3-4 டேஸ்ல நான் பார்த்த லெவலில் 1-2 மந்த்ஸாவே ஏடிஎம்கே அலைன்ஸ் குறித்து தான் எல்லா டிபேட்டுமே போயிட்டு இருக்கு டிவியில. ஏடிஎம்கே அலைன்ஸ் இந்த கட்சி உள்ள வருமா வராதா, அந்த அலைன்ஸ் சீல் ஆயிருச்சா இல்லையா, இந்த மாதிரியான டிபேட்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இது டிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது பெரிய ஒரு சக்சஸ் இல்ல. அந்த அலைன்ஸ் வீக்கா இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜ் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. அது போக இப்ப பிரேமலதா விஜயகாந்த் மாதிரியான ஒரு லீடருக்கு அவங்க டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இப்ப ஏடிஎம்கேவுக்கு ஒரு ப்ரெஷரும் இருக்கு. அவங்க என்ன இமேஜ் கிரியேட் பண்றாங்க, எனக்கு வேற ஆப்ஷன் இருக்குன்ற இமேஜ் கிரியேட் பண்றாங்க.
வேற ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு லீடரை நீங்க உள்ள கொண்டு வரணும்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய சீட்ஸ்லாம் நீங்க கொடுத்து அகாமடேட் பண்ண வேண்டியிருக்கும். வேற ஒரு ஆப்ஷன் இல்லாத லீடர் அகாமடேட் பண்றதை விட ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு லீடர் அகாமடேட் பண்றது உங்களுக்கு கஷ்டம். அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா அப்படிப்பட்ட ஒரு இமேஜ் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அதுவுமே அதிமுகவுக்கு ஒரு ப்ரெஷர் தானே அது போடுது. ஸோ அந்த விஷயத்த பண்றாரு. ஆக்சுவலா பெரிய டேமேஜ் ஏற்படுத்துமான்னு நமக்கு தெரியல, பட் அவரை பொறுத்தளவில் அந்த விஷயத்த அவர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவரோட அலைன்ஸ் அவரு ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறாரு. ரெண்டாவது, எதிர்கட்சி அலைன்ஸை உருவாக்க முயற்சி பண்ணும்போது அதுல சில குழப்பங்களை அவர் ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. ஓகே, பிஎம்கே வந்து நடைபயணம்லாம் போயிட்டு இருக்காங்க. அவங்களும் இன்னும் என்ன ஏது அப்படின்றத சொல்லாம இருக்காங்க. ஆனா எலெக்ஷனுக்கு முன்பாக எளியும் புனையுமாக சண்டை போட்டுட்டு இருந்த அதிமுகவும் பிஜேபியும் வந்து ரொம்ப சீக்கிரமாக எதிர்பாராத விதமாக டக்குன்னு கூட்டணி வச்சுட்டாங்க. ஆனா விரைவாக சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைச்ச பாமகவோ தேமுதிகவோ இவங்கலாம் வந்து இன்னும் சேராம இருக்காங்க. இது என்ன காட்டுது, என்ன நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே நடைபயணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதிமுக, திமுக, விஜய், தேமுதிக, இவங்க எல்லாம் நடைப்பயணத்துல களத்துல இறங்கிட்டாங்கன்னா நம்ம ரோட்ல ஸ்பேஸ் இருக்குமானே தெரியல. அந்த அளவுக்கு இப்ப எல்லா அரசியல்வாதிகளும் களத்துல இறங்குறாங்க. அதுவும் இவ்வளவு சீக்கிரமாவே ரொம்ப பரபரப்பா இந்த விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ கேட்ட கேள்வியை பொறுத்தளவுல இப்ப இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இருக்கு. டிடிவி தினகரன் அவர்கள், அன்புமணி அவர்கள், அப்புறம் அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள், பிரேமலதா அவர்கள், இவ்வளவு பிளேயர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. இதுல 2 பிளேயர்ஸ் பார்த்தோம்னா அவங்க பாஜகவையும் அதிமுகவையும் பெருசா அட்டாக் பண்ணல. அதாவது அன்புமணி அவர்களும் டிடிவியும் பாஜகவையும் அதிமுகவையும் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் அவங்க பண்ணல. இன்ஃபேக்ட் அவங்க திமுகவை ஸ்ட்ராங்கா எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா மீதி 2 பேர் இருக்காங்க பாருங்க, பிரேமலதா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும், அவங்க கொஞ்சம் திமுக கிட்ட அவங்க நெருக்கம் காட்டுறாங்க. அது போக லைட்டா பாஜகவையும் அட்டாக் பண்றாங்க. அட்லீஸ்ட் ஓபிஎஸ் அதை பண்றாரு. பிரேமலதா அவர்கள் டிஎம்கேவுக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள் பேசுறாங்க. அதே மாதிரி டிஎம்கேவும் தேமுதிகவுக்கான பாசிட்டிவான சில விஷயங்கள் பண்றாங்க. உதாரணத்துக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் நினைக்கிறேன்ல, அந்த ஒரு விஷயம். அப்புறம் அந்த கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அவரோட நினைவிடத்துக்கு அவரோட பேரை வைக்கிறதாவும், சாலைக்கு அவரோட பேரை வைக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சில சிக்னல்ஸை வந்து காட்டுது. ஸோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இப்ப டிடிவி தினகரன் அவர்களும் அன்புமணி அவர்களும் ஏடிஎம்கேவையும் பாஜகவையும் அட்டாக் பண்ணாம இருக்காங்க, குவைட்டா இருக்காங்க அப்படின்னு அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏதோ ஒரு வகையில மேபி அவங்க அகாமடேட் செய்யப்பட்டாங்கன்னு நான் பாக்குறேன். ஃபியூச்சர்ல அவங்க இந்த அலைன்ஸ்ல வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கான்பிடன்ஸ் அவங்களுக்கும் இருக்கு. அதனாலதான் இவங்களை அட்டாக் பண்ணாம இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பாஜக அட்டாக் பண்றாருன்னா அவரு விரட்டியில இருக்காரு. நமக்கு இங்க ஆப்ஷனே இல்லை. ஸோ ஆப்ஷனே இல்லைன்றப்ப நான் இறங்கி அடிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. பட் இந்த 2 பிளேயர்ஸ் இருக்காங்க பாருங்க, பிஎம்கேவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இருக்காங்க பாருங்க. அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு வகையில அங்க ஸ்பேஸ் இருக்குன்னு பாக்குறேன். ஏதோ பேச்சுவார்த்தையும் பாசிட்டிவா நடந்துட்டு இருக்கு. சோ அவங்க 2 பேரும் உள்ள அகாமடேட் பண்ணுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். அப்புறம் அன்னைக்கு சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் தான், இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல தேவர் ஓட்ஸை உள்ள கொண்டு வரணும்னா அதுக்கு ஓபிஎஸ் பிளஸ் டிடிவி தேவையில்லை. 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க போதும். இஸ்லாமியர்களோட வாக்குகளை கொண்டு வரணும்னா எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் தேவையில்லை, ஏதாவது ஒரு பார்ட்டி போதும். அந்த வகையில டிடிவியை உள்ள அகாமடேட் பண்ணியாச்சுனாலே ஓபிஎஸ் அவர்களோட தேவை பெருசா அதிமுகவுக்கு இருக்காது. மேபி அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி கூட அவங்க ஓபிஎஸ் பெருசா அகாமடேட் பண்ணாம போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஓகே, டிடிவியும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து ஒன்னாக பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா 2 பேருமே வெளியேற்றப்பட்டுட்டாங்க அப்படின்ற காரணத்தினால ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பயணத்தை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர்கிட்ட ஓபிஎஸ் கிட்ட கட்சி கிடையாது. அவர் கிளைம் பண்ணாரு அதிமுகவை. ஆனா டிடிவி அவர்கள் கிளைம் பண்ணாம தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏல இருந்து விலகும் பொழுது டிடிவி அங்கேயே இருக்காரு. சோ இது நீங்க சொல்ல வர்றது இதுதான் காட்டுதோ? அதான் காட்டுது. டிடிவி வந்து அப்ப கான்பிடண்டா இருக்காரு, நம்மள இந்த அலைன்ஸ் உள்வாங்கிரும் அகாமடேட் பண்ணிரும் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் அவருக்கு இருக்கு. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல அந்த கான்பிடன்ஸ் அவருக்கு இல்லை. அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாரு. ரைட், இவங்க நம்மள அகாமடேட் பண்ண மாட்டாங்க, நமக்கு கிளியர் கட்டான பதில் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எலெக்ஷன் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கு, பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த டைம்ல நம்மள அகாமடேட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம மாட்டிப்போம், நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட கட்சியும் இல்லை. டிடிவிக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவர்கிட்ட ஒரு பார்ட்டி இருக்கு, சாலிடான ஆர்கனைசேஷன் இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதை சுத்தி ஒரு ஓட் பேஸும் இருக்கு. ஸோ டிடிவியா ஓபிஎஸ்ஆ அப்படின்னு பார்த்தா டிடிவி டெஃபினட்டா பெரிய ஒரு அசர்ட். இந்த 2 பேருமே ஒரே வேலையை தான் செய்யறாங்க. ஆனா அந்த வேலையை டிடிவியால பெட்டரா பண்ண முடியும்.
இப்ப தேமுதிகவும் மதிமுகவும் ஒரே வேலையை தான் செய்யறாங்க. அந்த வேலையை மதிமுகவை விட தேமுதிகவால பெட்டரா பண்ண முடியும். சோ அப்படி இருக்கும்போது டிஎம்கேவுக்கு மேபி நம்ம மதிமுக உள்ள கொண்டு வந்துருவோமா, சாரி தேமுதிக உள்ள கொண்டு வந்துருவோமா, மதிமுக நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த எண்ணங்கள்லாம் அங்கிருந்து தான் வருது. சோ அந்த வகையில டிடிவி அவங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன். டிடிவியை சைலண்டா அகாமடேட் பண்ணிட்டு ஓபிஎஸ்க்கு எதுவும் பதில் சொல்லாம வச்சிருக்காங்க. அதுக்கான அர்த்தம் என்ன? பதில் சொல்லாம வச்சிருக்காங்கன்னா ரைட், அவரை லூஸ்ல விடுவோம், எதுவும் சொல்ல வேண்டாம். சொன்னா அக்ரெசிவா வெளில போய் ஏதாவது பண்ணுவாரு, வேற நடவடிக்கைகள் எல்லாம் எடுப்பாரு. சொல்லாம விட்டா முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஸ்லோவா புஷ் பண்ணி கொண்டு போவோம். கடைசியில அவரே ஒரு பாயிண்ட்ல ஆக்ஷன் எடுக்கட்டும். இப்ப அந்த பாயிண்ட் வந்துருச்சு. ஓபிஎஸ் அவர்களுக்கு புரிஞ்சிருச்சு, இவங்க நம்மள என்கேஜ் பண்ணாம நம்மள ஓரங்கட்டி வச்சிருக்காங்கன்னா இவங்க வேற ரூட்ல போறாங்க. அப்ப நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, சீக்கிரமாவே நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். புது கட்சி ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், வேற ஏதாவது பொலிட்டிக்கல் மூவ் சீக்கிரமா பண்ணாதான் பண்ண முடியும். எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. சோ அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஆனா ஓபிஎஸ் அவர்கள் கையில அரசியல் இல்லை. அவரோட பொலிட்டிக்ஸே பார்த்தோம்னா அவரை சுத்தி தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான், எனக்கு என்ன தேவை அப்படின்ற இடத்துல இருந்து தான் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. சோ இன்னைக்கு பச்சையா அது வெளில தெரியுது. என்ன பாஜக அகாமடேட் பண்ணல, அதனால நான் பாஜக அடிக்கிறேன். அதை தாண்டி பாஜக கிட்ட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாளைக்கே பாஜக என்ன அகாமடேட் பண்ணியாச்சுன்னா நான் பிரச்சனையே இல்லாம கூலா போய் அங்க உட்காந்துப்பேன். சோ அதனால இந்த மாதிரியான ஒரு அரசியல் எவ்வளவு நாள் எடுபடும் நமக்கு தெரியல. ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகாக அவரு பாஜக கிட்ட தான் ரொம்ப நெருக்கம் காட்டினார். தொடர்ச்சியாக டெல்லி போயிட்டு வர்றது, பாஜகவுடைய ஆதரவு குரலாக பேசுறது அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். ஆனா ஓப்பனாக ஓபிஎஸ் அவர்கள் இப்படி ஆதரவாக இருந்து ஓப்பனாக நான் மோடி அவர்களை சந்திக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லியுமே மோடி அவர்கள் அவாய்ட் பண்ணிட்டார். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அவர் திமுக பக்கம் போயிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது. இப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஓப்பனாக ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாரு, ஆனா அவரே அவாய்ட் பண்ற அளவுக்கு பிஜேபி இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா, எடப்பாடி அவர்களை நம்ம டென்ஷன் ஆக்க கூடாது அப்படின்னு, அவர் கூலா வச்சிருக்கணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கெடுதோ பிஜேபி. கண்டிப்பா இன்னைக்கு பிஜேபிக்கு யார் தேவை? ஓபிஎஸ் தேவையா, இபிஎஸ் தேவையா? கட்சி இன்னைக்கு கம்ப்ளீட்டா இபிஎஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஒரு காலத்துல ஓபிஎஸ் கையில பவர் இருந்தது. ஸோ அந்த வகையில ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுக்கு தேவைப்பட்டாங்க. ஓபிஎஸ் சொன்ன அதே லாஜிக் தான், அரசியல்ல நண்பர்கள் எதிரிகள்லாம் கிடையாது அப்படின்றதான். ஹென்ரி கிசிஞ்சர்ன்ற ஃபேமஸான ஒரு அமெரிக்கன் டிப்ளமேட் உண்டு. அவர் ஒன்று சொல்லுவார், நாடுகளுக்கு பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் பெர்மனன்ட் எனிமீஸ்லாம் யாரும் கிடையாது, பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் தான் உண்டு, நலன்கள் தான் உண்டு. அதே தானே கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும். அவங்களுக்கு என்ன நிரந்தர எதிரி நிரந்தர நண்பர்லாம் யாரும் கிடையாது. அந்த வகையில பாஜகவுக்கு இன்னைக்கு இபிஎஸ் தேவை. இபிஎஸ் இன்னைக்கு தேவை அப்படின்ற சூழல் இருக்கும்போது தேவையில்லாம எதுக்கு இபிஎஸ் கோவப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். ஸோ அதனால கிளியரா ஓபிஎஸ் ஓரம் கட்டிட்டாங்க. பிளஸ் ஓபிஎஸ் அவரால் பெரிய லாபமும் இல்லை. எனக்கு என்னமோ அவங்க டிடிவியை உள்ள கொண்டு வரதுக்கான அந்த மூட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் டிடிவியும் ரொம்ப குவைட்டா இருக்காரு. டிடிவியும் அதனால பொலிட்டிக்கலாவும் பாஜக அதிமுக சைட்ல தான் இருக்காரு. அவங்கள கோவப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவும் பண்ணல. அதே மாதிரி திமுக அட்டாக் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ அதனால டிடிவி டீம்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஸோ அவர் இருக்காருன்னா அப்புறம் ஓபிஎஸ்க்கு என்ன பெரிய ஒர்க் இருக்கு? ஸோ அவரால் பெரிய லாபம் இல்லை. உள்ள வந்தாருன்னா பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர் அப்படியே லூஸ்ல அவங்க விட்டுறாங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு? அவருக்கு தெரியுது நாட்கள் போய்கிட்டே இருக்கு, சீக்கிரமா நம்ம ஏதாவது பண்ணணும். ஸோ அதனால ஓப்பனா அவர் இறங்கியே போறாரு. இந்த மாதிரி நான் பிரதமர் அவர்களை சந்திக்க விரும்புறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா அவரு சொல்றாரு. சோ கிளியரா ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கிறதுனால பச்சையா ஓப்பனா அவர் சொல்றாரு. இவ்வளவு இறங்கி இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமும் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னா அப்ப தெளிவாயிருச்சு, ரைட்டிங் ஏதோ சிக்கல் இருக்கு, நம்ம இனி பின்னாடியே ஓடுறதுல பிரயோஜனம் இல்லை, செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம செய்வோம், மாற்றா என்ன பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு மூவ் ஆகலாம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால இப்ப அக்ரெசிவா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீங்க சொன்னது போல இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இபிஎஸ் கையில லெவரேஜ் இருக்கு. அவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு. பாஜக அதிமுக அலைன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள இபிஎஸ் அவர்கள் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. அவரை கோவப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுல பாஜகவும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ ஊடகங்கள்ல என்னமோ பாஜக கண்ட்ரோல்ல இபிஎஸ் இருக்காருன்னு சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல பெரிய உண்மை கிடையாது. நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அவரு இன் கமாண்ட் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் கடம்பூர் ராஜு அவர்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு இடத்துல பேசும்பொழுது, ஜெயலலிதா அம்மையார் பண்ண ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்ததுதான் அப்படின்னு சொல்லி, அவங்க அந்த ஆட்சியை கவுத்ததுதான், வாஜ்பாய் ஆட்சியை கவுத்ததுதான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அதுக்கு சீமான் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லும் பொழுது, இல்ல அதுதான் சரியான ஒரு முடிவு, அவங்க செஞ்சதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? இது ரெண்டு பேரும் வேற வேற ஆங்கிள் இருந்து பாக்குறாங்க. கடம்பூர் ராஜு அவர்கள்
இன்றைய தேவையிலிருந்து பாக்குறாரு, இன்றைய அதிமுகவோட தேவையிலிருந்து பாக்குறாரு. ஸோ இன்னைக்கு அவருக்கு பாஜக தேவைப்படுது, அதிமுகவுக்கு தேவைப்படுது. ஸோ வரலாறையும் அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறாரு, வரலாற்றையும் அந்த பார்வையிலே அவரு பாக்குறாரு. சீமான் அவர்கள் இத நல்லது கெட்டது அப்படின்ற இடத்துல இருந்து பாக்குறாரு, எது கரெக்ட் அப்படின்ற இடத்துல இருந்து பாக்குறாரு. ஸோ அவரை பொறுத்தளவுல பாஜக தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை, அந்த வகையில அதிமுக பாஜகவோட அலைன்ஸ் வைக்கிறது கரெக்ட் கிடையாது. ரெண்டாவது, அதிமுகவையுமே அது பலவீனப்படுத்திடும். இதுக்கு முன்னாடியும் அதிமுகவை பாஜக பலவீனப்படுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் பாஜகவோட அதிமுக ரொம்ப க்ளோஸா போனதுனாலதான் அவங்க மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் இழந்திருக்காங்க. அது டெஃபினட்டா இழப்பு தான். அதை செய்யாம இருந்தா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்காது. பழைய அதிமுகவா ஸ்ட்ராங்கா இருந்தா அதிமுகவோட பவரே வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாஜக டேமேஜ் ஏற்படுத்தலாம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சீமான் அவர்கள் பேசுறாரு. பட் இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல அவர் பிராக்டிக்கலா இருக்காரு. பிராக்டிக்கலா இன்னைக்கு களத்துல பாஜக தேவை அதிமுகவுக்கு. பாஜக போன எலெக்ஷன்ல 10% ஓட்டுக்கு மேல வாங்கிட்டாங்க. அது போக அவங்களால பாமகவையும் அகாமடேட் பண்ண முடிஞ்சது, வேற சில கட்சிகளையும் அகாமடேட் பண்ண முடிஞ்சது. ஓவராலா 19%, ஏறக்குறைய 19% அவங்க கையில வச்சிருந்தாங்க. இது பெரிய ஒரு பெர்சன்டேஜ் இல்லையா? சோ திரும்ப அதே மிஸ்டேக் அவர் பண்ண முடியாது. ஆனா ஜெயலலிதா அம்மையாருடைய நடவடிக்கை தப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுனால அது சரியா இருக்குமா? அது ரொம்ப பிஜேபியோடைய வாய்ஸ் மாதிரி ஒழிச்சா சரியா இருக்குமா? அது அவரு அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிருக்க வேண்டாம். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சியில ஒரு பெரிய ஒரு லெஜெண்டரி லீடர். எம்ஜிஆருக்கு அப்புறம் மோஸ்ட் பவர்ஃபுல்லான பெரிய மதிப்புக்குரிய ஒரு லீடர்னா ஜெயலலிதா அவர்கள் தான். ஸோ அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்ற அளவுக்கு போயிருக்க வேண்டாம். பட் அவரோட நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு நாங்க அலையன்ஸ் வச்சிருக்கோம், அதை ஜஸ்டிஃபை பண்றாரு. அன்னைக்கு அவங்க பண்ணது தப்பு, அன்னைக்கு அவங்க சேர்ந்தே இருந்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு நாங்க செய்ததுதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க அவரு ட்ரை பண்றாரு. அது ஒரு பொலிட்டிஷியனா அவர் அதை பண்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவையிலிருந்து அந்த விஷயத்த பண்றாரு. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு தேவைப்படுது பாஜக. இது லாங் ரன்ல அதிமுகவுக்கு நல்லதா, இது தமிழ்நாட்டுக்கு நல்லதான்லாம் கேட்டீங்கன்னா அதுக்கு வேற பதில் இருக்கு. கண்டிப்பா லாங் ரன்ல அதிமுகவுக்கு இது நல்லது கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் என்ன பொறுத்தளவுல பாஜக நல்லது கிடையாது. பட் பிராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு தேவை இருக்கு. ஏதோ பாஜக கழுத்தை பிடிச்சலாம் அதிமுக உள்ள கொண்டு வரல. அதிமுக பிராக்டிக்கலா அவங்க லீடர்ஷிப் பாக்குறாங்க. ரைட்டு, நம்ம ட்ரை பண்ணிட்டோம், 24ல ஒரு முயற்சி எடுத்து பார்த்தோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறோம். பாஜக இல்லாம நம்ம கவுண்டர் பண்ணி வர முடியுமான்னு பாக்குறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர்ல போய் முடியுது. ஓட்ஸ் எல்லா சைட்லயும் ஸ்பிளிட் ஆகுது. பாஜக பிளஸ் ஒரு சைட்ல உடைக்கிறாங்க, இன்னொரு சைட்ல என்டிகே உடைக்கிறாங்க. அப்படி உடைக்கும் போது நம்மளால நடுவுல ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது ரைட், அப்ப பாஜக உள்ள கொண்டு வருவதுதான் நேச்சுரலான முடிவா இருக்க முடியும். அதை இப்ப அவங்க பண்ணிட்டாங்க. அதிமுகவோட பிரைம் போக்கஸ் இன்னைக்கு என்னன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணணும். அதோட தொடர்ச்சியா தான் அவங்க பாஜகவை உள்ள கொண்டு வராங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணலன்னா அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்க பாஜகவை சேர்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிரச்சனையோ அதெல்லாம் செகண்டரி. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் கொடுக்கும், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜக இல்லைன்னா நீங்க இப்பவே எழுதி கொடுத்துடலாம், ரைட், அதிமுக கண்டிப்பா தோத்துருவாங்க. ஸோ சீமான் அவர்கள் சொல்றது கரெக்ட் தான். அவரு அந்த கட்சி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறாரு. அவர் இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேச முடியாது இல்ல, அவரு சோசியல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறாரு. அவர் சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதை இபிஎஸ் அதை செய்யறதுக்கான இடத்துல இன்னைக்கு இல்லை, அதை செய்ய முடியாது அவருக்கு, அதுக்கான ஸ்பேஸ் அவருக்கு இல்லை. ஓகே, இன்னொரு பக்கம் நெல்லை ஆணவ படுகொலை தொடர்பாக நம்ம நேற்று பேசியிருந்தோம். நேற்று நைட்டு அந்த சுபாஷினி அப்படின்ற அந்த பெண் காதலி அந்த கவினுடைய காதலி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா 2-3 நாளைக்கு முன்னாடியே அந்த கொலை நடந்ததுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளிதழில் அந்த பெண் கவினை காதலிக்கிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகசிய விசாரணை நடத்துனதுல இது வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நாளிதழில் நியூஸ் ரிலீஸ் ஆகுது. அதன் அடிப்படையில் தான் அந்த பெண்ணை நிறைய பேர் தப்பா பேசிட்டு இருந்தாங்க. உன்னை நம்பிதானே வந்தான், இப்படி பண்ணிட்டே அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அந்த பெண் நேற்று ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அந்த வீடியோல ஓப்பனா சொல்றாங்க, நானும் கவினும் காதலிச்சோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்றாங்க. ஆனா எனக்கும் இந்த கொலைக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கும் சம்பந்தம் கிடையாது, என் தம்பி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு அழுத்தத்தின் பேர்ல யாரோ சொல்லி இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அந்த பெண் ஒரு குற்ற உணர்ச்சி அடிப்படையில் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அதான் நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா இவ்வளவு ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு வீடியோ அவங்க வெளியிடுறாங்கன்னா அந்த வீடியோ வெளியிடணும் அப்படின்றதுக்கான தேவை கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் அவங்க வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. ஒன்று, ஃபேமிலி ப்ரெஷர் பயங்கரமா இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ப்ரெஷர் பண்ணுவாங்க.
அவங்க எப்படி ப்ரெஷர் பண்ணுவாங்க, ஒன்னால இந்த மாதிரி ஆயிடுச்சு பாரு, இப்போ வந்து தம்பி வந்து ஜெயில இருக்காரு, அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அம்மாவையும் அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, உன் லைஃபே போச்சு, ஸோ நீ பண்ண தப்பால என்னெல்லாம் ஆயிடுச்சு பாருன்ற மாதிரி ஃபேமிலி ப்ரெஷர் போடுவாங்க. அது கரெக்ட் தப்புன்றதை தாண்டி அந்த மாதிரியான ப்ரெஷர் இந்த மாதிரியான ஒரு பெண்ணுக்கு இந்த சூழல்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்ப ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கு. ஸோ அதனால அவங்க இந்த வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. தம்பி எப்படியும் ஜெயில தான் இருக்க போறாரு, அவர் பண்ண காரியம் அந்த மாதிரி, அவரை காப்பாற்ற முடியாது, கண்டிப்பா ஜெயிலுக்கு போவார், அதனால தம்பியை விட்டாச்சு, ரைட், அவரு பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப அவங்க என்ன முயற்சி பண்றாங்கன்னா அப்பா அம்மாவை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. ஸோ நேச்சுரலா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் ரொம்ப யங்கான ஒரு கேர்ள், அவங்களுக்கு கண்டிப்பா ஃபேமிலியை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா தான் இருப்பாங்க. ஃபேமிலி இல்லைன்னா அவங்களால எதுவும் பண்ணவும் முடியாது. அந்த வகையில நம்ம அப்பா அம்மாவை இப்ப காப்பாற்றலாம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க அப்படின்றதான் எனக்கு இதை பார்க்கும்போது தோணுது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னைக்கு சொசைட்டி ரொம்ப போல்ரைஸ்டா இருக்கு, இது எல்லாத்தையுமே ரொம்ப இண்டிவிஜுவலா பாக்குறோம். ஒரு குரூப் வந்து அந்த பையனை அட்டாக் பண்றதுல ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்காங்க, அந்த பையன் சரியான ஆள் கிடையாது, பாருங்க இந்த மாதிரிலாம் போட்டோஸ் இருக்கு, வேற சில பெண்களோட எல்லாம் அவர் க்ளோஸா இருந்திருக்காரு, ஒண்ணும் இல்ல அந்த பையன் வந்து பெண்களோட சும்மா போட்டோ எடுத்து ஒர்க் பண்ற இடத்துல எடுத்திருக்காரு, ஐடி ஊழியர் கலீக்ஸ் இருப்பாங்க, கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்க, யாரோடய போட்டோ எடுத்திருக்கு, அதுதான் பெரிய குற்றம் மாதிரி, பாருங்க இந்த பையன் வந்து கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி அந்த பையனை டேமேஜ் பண்ணக்கூடிய வேலை ஒரு சைட்ல நடக்குது. இன்னொரு சைட்ல வெறித்தனமா அந்த பெண்ணை டார்கெட் பண்ணக்கூடிய வேலையும் நடக்குது. நமக்கு தெரியல அந்த பெண் இதுல ஏதோ ஒரு வகையில சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையா, இந்த பையனோட மரணத்துக்கு அவங்க ஒரு காரணமா இருந்திருப்பாங்களான்னா நமக்கு தெரியல. நான் கால் பண்ணி வர சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி, ஆமா நமக்கு தெரியல, அதெல்லாம் போலீஸ் தான் விசாரிச்சு கண்டுபிடிக்கணும். இன்கேஸ் அவங்க அதுக்கு ஒரு காரணமா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் தண்டிக்கப்படணும். ஆனா இங்க என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இண்டிவிஜுவலாவே பாக்குறது, ஒரு குரூப் அந்த இண்டிவிஜுவலை தாக்குறாங்க, இன்னொரு குரூப் பார்த்தோம்னா இந்த பெண்ணை வெறித்தனமா தாக்குறாங்க. அந்த பையன் இறந்திருக்கான், அப்ப இந்த பெண்ணும் கண்டிப்பா தண்டிக்கப்படணும், இவளையும் உடனே அரெஸ்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் அந்த பையனோட அப்பா பேசும்போது கூட பார்த்தோம்னா அவர் அப்கோர்ஸ் பெரிய வருத்தத்துல இருப்பார், பையனை இழந்த ஒரு வருத்தத்துல அவர் கூட பேசியிருக்கலாம். என் பையனை மட்டும் நீ ஏன் கொன்ன, இந்த பெண்ணையும் சேர்த்து பண்ணிருக்கலான்ற மாதிரி அவரு பேசுறதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு அந்த பெண்ணை பெருசா போய் டார்கெட் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம சொசைட்டில நிஜமாவே ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்றத நம்ம எண்ணமா இருக்கணும். நம்ம இண்டிவிஜுவல்ஸை ஃபோக்கஸ் பண்ணியே போயிட்டு இருக்க கூடாது. இந்த பையனை அவனோட இமேஜை உடைக்கிறது, ரெண்டாவது ஒரு தப்பு நடந்துருச்சு இன்னொரு இண்டிவிஜுவல் நம்ம தண்டிச்சே ஆகணும், நமக்கு எப்பவுமே மைண்ட் அப்படிதான் இருக்கும். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இப்போ ஒரு லவ் விஷயம், ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பெண்ணை லவ் பண்றாரு, எனக்கு பர்சனலா அவர் தெரியும், நான் காலேஜ்லாம் படிக்கும் போது, அவர் ரொம்ப சீனியர். அப்புறம் அந்த பெண்ணை லவ் பண்றாரு, அந்த பெண் வந்து வேற யாரையோ கல்யாணம் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன், அப்புறம் அவரு சூசைட் பண்ணிடுறாரு. அந்த பேரண்ட்ஸை பொறுத்தளவுல இந்த பெண்ணை நீங்க விசாரிக்கணும், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது அவங்களோட பயங்கர கோபமா இருந்தது. போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க வேண்டாம், ஏன்னா அடுத்து அந்த பெண்ணு ஏதாவது தப்பா பண்ணிடக்கூடாது, ஸோ நான் பையன் இறந்துட்டார் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, அந்த பொண்ணும் வேற இன்னொரு மேரேஜுக்கு அவங்களும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, ஸோ நம்ம அவங்கள போய் பண்ணோம்னா அவங்க அடுத்து தப்பான முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் நமக்கு யூஸ்வலா என்னன்னா, ஒரு இழப்பு வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ரிட்டாலியேஷன் இருக்கணும், ஒரு பதிலடி நம்ம சைட்ல இருந்து இருக்கணும். நம்ம சொசைட்டில எல்லாருக்கும் அது இருக்கும், நமக்கும் அது இருக்கும். ஆனா நான் பாக்குற விஷயம் என்னன்னா, அதை தாண்டி இப்படி ஒரு நடக்குதுன்னா இது அந்த இண்டிவிஜுவல் சார்ந்த விஷயம் இல்லை, நம்ம சொசைட்டில பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம சொசைட்டில இங்க இருக்கக்கூடிய அரசியல்ல நிறைய பிரச்சனை இருக்கு, கட்சிகள்ல நிறைய பிரச்சனை இருக்கு, சோசியல் ஸ்ட்ரக்சர்ல பிரச்சனை இருக்கு. அதை மாற்றுவதற்கான வேலையை நம்ம செய்யணும். இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம சொசைட்டி எப்படி பெட்டரா ஆக்கலாம், எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்கு அதை நம்ம செஞ்சா இன்னும் பெட்டரா இருக்கும். இண்டிவிஜுவல்ஸை கோவத்துல டார்கெட் பண்ண வேண்டாம். அந்த பெண் மேல தப்பு இருந்தா கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனா இப்ப ஒரு தப்பு இங்க நடந்துருச்சு, ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காருன்னா குயிக்கா அங்கேயும் பாதிப்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டாம், பழிக்கு பழின்னு பார்க்க வேண்டாம். அதை தாண்டி சோசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது. அடுத்ததாக மக்களுடைய சில கேள்விகள், அதுக்கு உங்களுடைய பதில்கள் வேணும். முதலாவதாக ஜெயபிரகாஷ் அப்படின்றவர் ஒரு ஐடியில இருந்து அந்த ஐடியில இருந்து கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, விஜய் அவர்கள் ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான் பிரிக்கிறாரு, இதனால வந்து ஏடிஎம்கேக்கு பாதிப்பு அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஆனா டிவிகேவோடைய பேஸ் என்ன அப்படின்னா, ஆன்டி டிஎம்கே அப்படின்றத விட ஆன்டி பிஜேபி தான். ஸோ அதனால வந்து டிஎம்கேவோடைய பேஸும் ஆன்டி பிஜேபி தான். அதனால டிவிகே பிரிக்க போறது ஆன்டி டிஎம்கே அப்படின்றத விட ஆன்டி பிஜேபி. இதனால யாருக்கு பாதிப்புனா டிஎம்கேக்கு தான் பாதிப்பு அப்படின்றார். நான் ரொம்ப குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல கரெக்டா தான் இருந்தது. ஆக்சுவலா அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்ல சின்ன பிரச்சனை இருக்கு. அவர் கேட்ட கேள்வி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி தான், ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா, விஜயோட அடிப்படை அரசியல் ஆன்டி டிஎம்கே தான். அவர் அப்கோர்ஸ் நான் பாஜகவோட அரசியலை எதிர்க்கிறேன்னு அவர் சொன்னாலும்
அவரோட மெயின் பாலிடிக்ஸ் வந்து ஆன்டி டிஎம்கே தான். இப்ப ஏன் அவரு பாஜகவுக்கு எதிரான ஆள் அப்படின்னு அவரு எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னா, ப்ரோ பாஜக பொலிட்டிக்ஸுக்கு இங்க பெரிய ஸ்பேஸ் கிடையாது. ப்ரோ பாஜக பொலிட்டிக்ஸுக்கு மேபி ஒரு 10% தான் இருக்கும், 10 மேபி 15% வச்சுப்போம். அந்த ஸ்பேஸ் ரொம்ப சின்ன ஸ்பேஸ், அதை போய் நீங்க கை வைக்க முடியாது. ஆனா ஆன்டி பிஜேபிக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஆன்டி டிஎம்கேவுக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நேச்சுரலாவே புதுசா ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு வரானாலே ஆன்டி டிஎம்கேவுக்கு தான் ஸ்பேஸ் அதிகம் தமிழ்நாட்டில். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் தமிழ்நாட்டில் எப்பவுமே அதிகம். இதுக்கு முன்னாடியும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான். ஸோ அந்த வகையில விஜயும் ஆன்டி டிஎம்கேவை தான் அவரு பிரைமரிலி கையில எடுக்கிறார். ரெண்டாவது நான் இன்னொன்னு சொல்றேன், விஜய் நினைத்தாலும் அவர்னால டெஃபினட்டா டிஎம்கேவோட கோர் ஓட்ஸை உடைக்க முடியாது. ஏன்னா டிஎம்கேவோட கோர் ஓட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வெறித்தனமான ஆன்டி பிஜேபி ஓட்ஸ். அவங்க அந்த அரசியலை பயங்கர ஸ்ட்ராங்கா கையில் எடுத்து அந்த ஓட்டர்ஸை வந்து ஷேப் பண்ணி வச்சிருக்காங்க. டிஎம்கேவோட கோர் ஓட்டர்ஸ்ல ஒரு 15% மைனாரிட்டிஸ் இருக்காங்க, இன்னொரு 10-15% வந்து வெறித்தனமான ஆன்டி பிஜேபி ஓட்டர்ஸ் அவங்க இருப்பாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மைனாரிட்டிஸ்ட போய் நீங்க விஜய் ஆன்டி பிஜேபி பேசுறாரு, ஸோ திமுக இருந்து நீங்க அங்க ஷிஃப்ட் ஆகணும்னு சொன்னா ஷிஃப்ட் ஆவாங்களா? ஆக மாட்டாங்க. டிஎம்கே ஆன்டி பிஜேபி பேசினாதான் போடுவாங்க. ஏன் அப்படி இருக்குன்னா, டிஎம்கேவை பொறுத்தளவுல இந்தியா அலைன்ஸ்ல இருக்காங்க, காங்கிரஸ் பார்ட்டியோட கூட்டணியில இருக்காங்க. சோ இந்தியா லெவல்ல பிஜேபியை வீழ்த்தணும்னா அதுக்கான ஒரே அரசியல் சக்தி டிஎம்கேவும் காங்கிரஸும் தான். ஸோ அப்ப நேச்சுரலா டிஎம்கே தானே ஓட் போடுவாங்க, இவங்க தானே இந்தியா அலைன்ஸ்ல இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு த்ரெட்டே கிடையாதுங்க, அவங்க 10% ஓட்டு தான். ஆனா மைனாரிட்டிஸ் ஏன் டிஎம்கே ஓட் போடுறாங்க? நேஷனல் லெவல்ல பிஜேபி இருக்கு, நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நேஷனல் லெவல்ல நம்ம பிஜேபியை கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நேஷனல் லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது இந்தியா அலைன்ஸ், காங்கிரஸ், டிஎம்கே, இவங்களை தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் அவங்களோட பிளான். ஸோ காங்கிரஸ் பார்ட்டி டிஎம்கேவோட பயணிக்கும் போது அந்த ஓட்ஸ் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இங்கதான் நான் எப்பவுமே சொல்ற விஷயம் அதுதான். டிஎம்கே அலைன்ஸை பொறுத்தளவுல விசிகே எல்லாம் முக்கியமான கட்சி கிடையாது. டிஎம்கேவுக்கு அடுத்தது முக்கியமான பார்ட்டினா காங்கிரஸ் தான். காங்கிரஸ் பார்ட்டி தான் டிஎம்கேவுக்கு அந்த கிரெடிபிலிட்டியை கொடுக்குது. இவங்க ஆன்டி பிஜேபி பார்ட்டி அப்படின்ற அந்த அடையாளத்தை கொடுக்கறது காங்கிரஸ் தான். அவரோட காங்கிரஸ் டிவிகேக்கு வந்ததுன்னா இங்க வந்துருமா அந்த கிரெடிபிலிட்டி? கண்டிப்பா வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா காங்கிரஸ் டிஎம்கேவோட அந்த அரசியல் கையை விட்டு போயிடும் கண்டிப்பா. ஓகே, ஆனா கண்டிப்பா அதான், அதுக்கு சாத்தியமே இல்லைல்ல. சாத்தியம் இல்லை. ஆமா, காங்கிரஸ் பார்ட்டி இருக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப பண்ண முடியாது. அவங்க சவுத்தை நம்பிதான் இருக்காங்க பெரிய அளவுல. ஸோ அதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால கண்டிப்பா மைனாரிட்டி ஓட்ஸும் இங்க ஷிஃப்ட் ஆகாது, வெறித்தனமான ஆன்டி பிஜேபி ஓட்ஸும் அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகாது. ஆன்டி பிஜேபி ஆட்கள் எல்லாருமே இந்த அலைன்ஸை தான் ஒரு ஆன்டி பிஜேபி ஃப்ரண்டா அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால விஜய் கிளியர் கட்டா அவர் டேமேஜ் ஏற்படுத்த போறது அதிமுகவுக்கு தான். அவரோட அரசியலும் அதே மாதிரி மிக தெளிவா திமுக எதிர்ப்பு தான். நீங்க விஜயோட அரசியல் செயல்பாடு எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, திமுகவை அதிகமா விமர்சிச்சிருக்காரா, பாஜகவை அதிகமா விமர்சிச்சிருக்காரான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் திமுகவை விமர்சிச்சு தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட போக்கஸ் வந்து ஆன்டி டிஎம்கே தான். சீமான் மாதிரி, சீமானும் பார்த்தோம்னா அவர் அப்கோர்ஸ் பிஜேபி ஏத்துக்க மாட்டாரு, பிஜேபி அப்போஸ் பண்ணுவார். ஆனா பிரைமரி போக்கஸ் வந்து ஆன்டி டிஎம்கே தான். அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு டேமேஜ் அதிகம். ஓகே, இன்னொருத்தர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, இப்போ நம்மளுடைய மக்களுக்கு சினிமா மோகம் அப்படின்றது அதிகமாக இருக்கு. இயல்பாகவே சினிமால இருந்து வரக்கூடிய தலைவர்களை நம்ம அரசியல் தலைவர்களாகவும் ஏற்றுக்கிட்டு அவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்துடுறோம். இந்த சினிமா மோகம் ஏன் தமிழர்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதான் இதை நம்ம ஒரு டிஸ்கஷனா கூட கொண்டு போகலாம். எனக்கு பெரிய தெளிவு இல்லை. மேபி நம்ம இந்த சினிமா மோகம் அப்படின்றத ஒரு அடிக்ஷனா கூட பார்க்கலாம்ல. எப்படி நமக்கு மது மேல ஒரு அடிக்ஷன் ஏற்படுதோ, வேற சில விஷயங்கள் மேல நமக்கு அடிக்ஷன் ஏற்படுதோ, அதே மாதிரி சினிமாவும் ஒரு அடிக்ஷன் தானே. எனக்கு பார்த்தே தீரணும். சில பெண்கள்லாம் பார்த்தோம்னா மத்தியானம் வந்து இந்த டைமுக்கு நான் படம் பார்த்தே தீரணும், சீரியல் பார்ப்போம். ஆமா, அதே மாதிரி ஆண்கள் எடுத்துக்கிட்டோம்னா சில படங்கள் வந்து தலைவர்கள், பெரிய தலைவர்கள்ல பெரிய ஸ்டார்ஸ் ரிலீஸ் பண்றாங்கன்னா அதை நான் உடனே பார்த்தே தீரணும். ஃபர்ஸ்ட் டே போய் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஷோ போய் நான் பார்க்கணும். அது அடிக்ஷன் தானே. உடனே போய் அப்படி வெறித்தனமா நான் பார்க்கணும். ஏன் ஒரு 4 days கழிச்சு பார்த்தா என்ன? ஆனா உலகம் முழுக்க இல்ல, இந்தியா முழுக்கன்னு வச்சுக்கோமே, இந்த கல்ச்சர் இருக்குல்ல, இந்த அளவு கிடையாது. தமிழ்நாட்டு அளவுக்கு பெரிய வெறி வந்து நார்த்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க நார்த்லாம் போனீங்கன்னா கிராமங்கள் எல்லாம் பெருசா தியேட்டர்ஸ்லாம் இருக்காது. அது அவங்க இம்ப்ரூவ் ஆகாம இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். கரெக்ட், அது நம்மளோட பொருளாதார வளர்ச்சியும் காட்டுது. பட் நான் என்ன சொல்ல வரேன்,
நார்த் பெரிய மார்க்கெட், அது 100 கோடி மக்களுக்கான மார்க்கெட், அது 90 கோடி மக்கள்னு வச்சுப்போமே. தமிழ்நாடு ஜஸ்ட் ஒரு 7-8 crore பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ். அவங்க ஜென்ரேட் பண்ற ரெவன்யூவோட ஏறக்குறைய அந்த அளவுக்கு நம்மளும் ஜென்ரேட் பண்றோம் இந்த சின்ன தொகையை வச்சுக்கிட்டு. அது நம்மளோட பொருளாதார பலத்தையும் காட்டுது. பட் அதை தாண்டி நமக்கு சினிமா மோகமும் அதிகமா இருக்கு. நம்ம அவங்கள விட சினிமாவை இன்னும் ரொம்ப அதிகமா கன்சியூம் பண்றோம். அந்த சிக்கலும் இருக்கு. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, இது ஒரு அடிக்ஷன். இப்ப மற்ற அடிக்ஷனுக்குலாம் ஒரு காரணம் இருக்கும்ல. இப்போ ஒருத்தனுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப நான் நிறைய லிக்கர் குடிக்கிறேன்னு வச்சுப்போம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. எல்லாரும் மதுக்கு அடிக்ட் ஆகுறது அந்த மாதிரி. அப்ப அது அந்த அடிக்ஷன் ஏன் வருது? மது குடிக்கணும் அப்படின்ற அடிக்ஷன் ஏன் வருது? ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான இண்டிவிஜுவல் வந்து பெருசா மது குடிக்க மாட்டார். ஏன்னா மதுவை நிறைய குடிச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு அப்படி அங்கங்க படுத்துக்கணும்னா அவனுக்கு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஒரு பர்பஸ் இல்லை, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, போறதுக்கான ஒரு பாதை இல்லை. முக்கியமா தான் பர்பஸ்ன்ற வார்த்தைக்கான கரெக்டான தமிழ் வார்த்தை என்ன? ஒரு நோக்கம் இல்லை, ஒரு இலக்கு நோக்கம் இல்லைன்னா தான் ஒரு விரக்தி ஏற்படும். அப்புறம் என்னால சரியா பெர்ஃபார்மும் பண்ண முடியல, என்னால பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையும் ஃபியூச்சர் மேல இல்லை. ஸோ அப்ப என்ன பண்றேன்? குடிச்சிட்டு நான் இந்த இது வழியா வரக்கூடிய ஒரு போலி சந்தோஷத்துல ஆறுதல் அடைஞ்சுக்கிறேன். எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையில இருந்து ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு தீர்வு எனக்கு மது வழியா கிடைக்குது. அதனால அதை யூஸ் பண்றேன். அப்புறம் குடிக்க குடிக்க எனக்கு என்ன ஆகுது? நான் அதையே சார்ந்திருக்கேன். ஏன்னா யதார்த்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. நான் வந்து ஒரு 6 மணி வரைக்கும் நாயா பையா உழைக்கிறேன். அந்த யதார்த்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல இருந்து தப்பிச்சு ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துக்கு, அது நிஜமாவே சந்தோஷமான இடம் இல்லை, ஒரு போலியான ஒரு நிம்மதி தான். பட் அதை நோக்கி நான் போறேன். லாங் ரன்ல என் உடம்புக்கு எடுத்துக்கிறேன், என் ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ணிடுறேன். ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக லாங் ரன்ல டேமேஜ் எனக்கு ஏற்படுது. ஆனா அந்த சந்தோஷத்துக்கு நான் அடிமைப்பட்டு போயிடுறேன். குடிக்கும் போது, அப்புறம் ட்ரக்ஸ் எடுக்கும் போது கிடைக்கக்கூடிய இந்த ஷார்ட் டேர்ம் சந்தோஷத்துக்கு நான் அடிமைப்பட்டு போயிடுறேன். சினிமாவும் ஏறக்குறைய அதே தான். ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சினிமாவால தான் இன்னைக்கு சில நாடுகள் உலக அளவுல தெரிய ஆரம்பிக்குது. ஈரான் போன்ற நாடுகள்லாம் வந்து பெரிய அளவுல எப்படி தெரியுது அப்படின்னா, ஈரானுடைய மூவிஸ் தான். அந்த மூவி பார்க்க தான் ஈரானுடைய கல்ச்சரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நிறைய நாடுகள் வந்து வெளியே வர அந்த பேர்லாம் வெளியே தெரிவிக்கிறதுக்கு ஒரு பிரபலமான பேராக மாறுறதுக்கு காரணமாக இருக்கிறது சினிமாவா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நம்மளும் சினிமா வந்து அந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு, நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அப்படி பயன்படுத்தலாம் இல்லையா? நான் இப்போ வந்து நம்ம சினிமாவை பத்தி பேசும்போது சினிமான்ற வார்த்தையை தான் யூஸ் பண்றேன். இப்ப சொசைட்டில ஆர்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆர்ட் என்னன்னா, நம்ம சொசைட்டில கூடிய பிரச்சனைகளை நம்ம கண் முன்னாடி அப்படி ஒரு கண்ணாடி மாதிரி காட்டும். நம்ம ஃபேஸை ஒரு கண்ணாடியில பார்த்தோம்னா நம்ம முகம் எப்படி இருக்குன்னு தெரியற மாதிரி ஒரு சொசைட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அது ஒரு சொசைட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் தான் சினிமாவா இருக்கலாம், லிட்ரேச்சரா இருக்கலாம். இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். 100 வருஷம் கழிச்சும் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்கணும், அன்னைக்கு நம்ம சொசைட்டி அப்படி இருந்ததுன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அது பேரு ஆர்ட். நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன நாடு ஈரான், ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்க இருக்கு. ஆனா பிரில்லியண்டான ஃபிலிம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சில ஆப்பிரிக்க நாடுகள்ல பார்த்தோம்னா பிரில்லியண்டான ஃபிலிம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஈரான்ல ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி எத்தனை ஃபிலிம் தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க? தமிழ்நாட்டுல ஃபிலிம் ஒரு ஆர்ட் ஃபார்மாவே இல்லை. இது ஒரு கமர்ஷியல் மீடியமா யூஸ் பண்றாங்க. பணத்தை உள்ள போட்டு பணத்தை வெளில எடுக்கிறதுக்கான மீடியமா யூஸ் பண்றாங்க. இது பெரிய ஆர்ட்லாம் கிடையாது. இங்க நம்ம ஆட்கள் வெறித்தனமா பின்னாடி ஓடிட்டு இருக்காங்கல்ல, ஒரு படம் அப்படின்ற விஷயத்துல ஓடிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் ஆர்ட் கிடையாது. நீங்க அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபிலிம்ஸோடலாம் இதெல்லாம் நீங்க கம்பேரே பண்ண முடியாது. டக்குன்னு வரும் ஒரு 4 ஆக்ஷன் சீனு, பட்டால் அடிச்சு தூக்கி போடுவாங்க, அப்புறம் 4 பாட்டு, கட்டால்னு வேற ஒரு இடத்துக்கு போய் ஒரு குத்து டான்ஸு, பெண்களுக்கு இந்த இடத்துல ட்ரெஸ் இருக்கும், கீழே ட்ரெஸ் இருக்கும், நடுவில் ட்ரெஸ் இருக்காது. இதுல என்ன இருக்கு? இது கிளியர் கட்டா ஒரு விதமான ஒரு ஆர்டிபிஷியலான ஹைப் கொடுத்து பணம் ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் இது. இதுல பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கு. நம்ம ரசனை கொஞ்சம் கம்மியா இருக்குன்றீங்க. இது எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. பட் நான் இது ஒரு அடிக்ஷனா மட்டும்தான் பாக்குறேன். ஆர்ட்டை நீங்க தேடி போறதுன்னா அது அடிக்ஷன் கிடையாது. அது நீங்க நல்ல ஆர்ட்டை கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும், மக்கள் பத்தின புரிதலை ஏற்படுத்தும், சொசைட்டி பத்தின புரிதலை ஏற்படுத்தும். நான் நிறைய நேரங்கள்ல இந்த பேட்டிகள்லாம் கொடுக்கும் போதே நல்ல படங்களை நிறைய நேரங்களில் கோட் பண்ணுவேன். அந்த படங்களை வர சீன்ஸை கோட் பண்ணுவேன். நல்ல புக்ஸை கோட் பண்ணியிருக்கேன், நல்ல நாவல்ஸ்லாம். அதெல்லாம் நம்ம ஏன் கோட் பண்றோம்னா, நம்ம சொசைட்டியை, மக்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அது வழியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அது யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் நம்ம கோட் பண்றோம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தமிழ் படத்தை வச்சு பண்ண முடியுமா? நிறைய படங்கள் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் கமர்ஷியல் மூவிஸ். இதெல்லாம் ஒருத்தர் வருவாரு, 100 பேர் அடிச்சு போடுவாரு. கூலி வேற வருது. ஆமா, கூலி வேற வருது, ரஜினிகாந்த் படம். ஆமா. சோ இந்த படங்கள்ல பெரிய யூஸ் இருக்க மாதிரி நான் பார்க்கலாம். நான் எப்படி பார்க்கறேன்னா, இதெல்லாம் சொசைட்டி டிஸ்ட்ராய் தான் பண்ணுது. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு முக்கியமான காரணம். பொலிட்டிக்கல் மணி அதிகமா உள்ள வரும்போது அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, பணத்தை உள்ள இறக்கணும், ஒரே வாரத்துல காசு இறக்கணும்.
காசை எடுக்கணும். ஸோ ஒரே வாரத்தில் நீங்க காசை எடுக்கணும்னா நீங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸை உருவாக்கணும். ஆர்டிபிஷியலா செயற்கையா பெரிய பெரிய ஸ்டார்ஸை உருவாக்குறீங்க. இதெல்லாம் பண்ணும்போது நல்ல படைப்புகள் வெளில வர்றது கிடையாது. இன்னைக்கு நல்ல படங்கள் நிறைய வருதா, நல்ல டைரக்டர் ட்ரை பண்றாங்க, ஆனா அந்த படங்கள் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, திணறிட்டு இருக்கு, பெருசா மக்கள்கிட்ட ரீச் ஆக மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகும்? சினிமா இண்டஸ்ட்ரி மோசமான படங்களை என்கரேஜ் பண்ணுது, நல்ல படங்களை ஓரம் கட்டுது. அப்ப நல்ல படம் எடுக்கிறவன் என்ன யோசிப்பான்? சும்மா இருக்கலாம், இல்லைன்னா அதை எடுக்கலாம், முடிஞ்சா அதை எடுக்கலாம். இப்ப நான் நல்ல டைரக்டர்ஸ் நிறைய பேர் பார்த்திருக்கேன். பாலசக்தி வேலை எடுத்துப்போம், அவர்லாம் அற்புதமான டைரக்டர். காதல்னு ஒரு படம் எடுத்தாரு, அதுக்கப்புறமும் நல்ல படங்கள்லாம் எடுத்தாரு. அவர் எடுத்த நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணேன், மேபி ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும். அப்ப அவரு சொன்னார், ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பேட்டியில அவர் பேசிட்டு இருந்தாரு, நான் இப்ப எடுத்ததை விட நான் எடுத்து வச்சிருக்க படங்கள் நல்ல படங்கள் நிறைய எடுத்து வச்சிருக்கேன், அதை ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவரு பேசிட்டு இருந்தாரு. ஒரு நல்ல படைப்பாளிக்கு ஏன் இங்க ஸ்பேஸ் இல்ல? குப்பைக்கு ஸ்பேஸ் இருக்கு. வருவாங்க, அப்படியே எல்லா ஸ்கிரீன்ஸையும் புக் பண்ணுவாங்க, பட்டுன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. 1 வீக் தான், போட்ட காசை விட 4 மடங்கு எடுப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் நான் அடிக்ஷன் சொல்றேன். ஸோ ஒரு படம் வருது, அந்த ஸ்டாரை போய் உடனே போய் பார்க்கணும், நான் விசில் அடிக்கணும், அவருக்கு நான் அடிமையா இருக்கணும். ஏறக்குறைய அப்படிதானே? நான் அந்த படம் பார்த்துட்டேன் அப்படின்றத சோசியல் மீடியால அப்லோட் பண்ணணும். படம் பார்த்துட்டு கேட்கணும். ஒரு விதமான ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு பெரிய ஒரு என்வாரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. ஒரு சைட்ல பார்த்தோம்னா வெறித்தனமா ஃபேன்ஸ் எல்லாம் பைத்தியகாரத்தனமா போறது, இன்னொரு சைட்ல படம் ரிலீஸ் ஆன உடனேயுமே தியேட்டர்ல இருந்து ரிவ்யூ எல்லாம் போடுறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஃபெனட்டிக்கலா எல்லாமே அதை சுத்தி ஓடிட்டு இருக்காங்க. நானும் இதுல ஒரு பார்ட், சின்ன வயசுல நானும் இதுல ஒரு பார்ட் தான். ஆனா அப்ப கூட டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய்கிட்டு இருக்காங்க. இந்த யூடியூப் சேனல்ஸ், டிவிலாம் அவங்க ஃபெனட்டிக்கலா இன்னொரு சைட்ல ஓடுறது, பயங்கரமான ப்ரெஷர், உடனே நம்ம ரிவ்யூஸ் போடணும், அதை போடணும், இதை போடணும்னு. அப்புறம் ஃபேன்ஸ் முடிஞ்ச உடனேயும் சோஷியல் மீடியாவில் அடுத்த ஃபைட்டு. இவங்க ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுவாங்க, ஒரு நடிகருக்கு எதிராக, இன்னொருத்தர் சப்போர்ட்டா ட்ரெண்ட் பண்ணுவாரு. இந்த பைத்தியகாரத்தனத்துக்கு தேவை இருக்கிற மாதிரியே தெரியல. நீங்க சொன்ன நல்ல படங்கள்லாம் நீங்க எடுத்து பாருங்க. ஈரான்ல அந்த ஆடியன்ஸ் இந்த மாதிரிலாம் பைத்தியகாரத்தனமா அந்த படங்கள் பின்னாடி ஓடினவங்க கிடையாது. சென்சிபிள் ஆடியன்ஸ். ஆமா, சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், அதெல்லாம் ரொம்ப அருமையான படம். இப்ப கூட ரீசெண்டா நான் ஒரு படம் பார்த்தேன், ஏதோ அது ஈரானியன் ஃபிலிம் தான் நினைக்கிறேன். அந்த கோல்ட் ஃபிஷ்லாம் வளர்ப்பாரு, அதுக்கப்புறம் அது எல்லாமே வேஸ்டா போயிடும், ஓடையில போய் விழுந்துரும் ஒரு சின்ன பையன். எவ்வளவு அருமையான அற்புதமான படங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட லைஃபை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நான் நிறைய சின்ன சின்ன நாடுகள்ல இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். எங்களுக்கு நான் படிச்ச அந்த இன்ஸ்டியூட்ல எங்களுக்கு படங்கள் போட்டு காட்டுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய நாடுகள்ல இருந்து, ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து படத்தை போட்டு காட்டுவாங்க. இஸ்ரேலோட படங்கள் காட்டுவாங்க, மற்ற சின்ன சின்ன யூரோப்பியன் கண்ட்ரிஸோட படங்கள் காட்டுவாங்க. நம்ம அப்பதான் அந்த யூனிக்கான கல்ச்சர் எப்படி இருக்கு, அவனுக்குன்னு எப்படி யூனிக்கான பிளேவர் இருக்கு, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். தமிழ் மக்களோட வாழ்வியலை காட்டுற மாதிரி எத்தனை படங்கள்ல வந்திருக்கு? கண்டிப்பா வந்திருக்கும், 100ல் 1-2 இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா 99 வேஸ்டால இருக்கு. இந்த 99 யூஸ்லெஸ் படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு. கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் பொட்டன்ஷியல். என்னையும் காலி பண்றீங்க, நீங்களும் உருப்படியா எதுவும் பண்ணல, தமிழ் மக்களோட ரிசோர்ஸும் வேஸ்ட் ஆகுது, அட்டென்ஷனும் டைவர்ட் ஆகுது. அது போக கடைசியில நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஆக்டர்ஸ் இந்த அரசியல்ல நீங்க இறக்கி விடுறீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இண்டஸ்ட்ரி வழியா. சோ நான் இந்த அளவுக்கான அந்த ஃபெனட்டிசம் ஏன் நமக்கு சினிமா மேல இருக்கு, அதான கேள்வி. ஏன் நம்ம சினிமா அப்படின்ற அந்த அடிக்ஷனோட கண்ட்ரோல்ல இருக்கும்ன்றதான் கேள்வி. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம லைஃப் ரொம்ப மோசமா இருக்கு, நம்ம லைஃப் ரொம்ப மிசரபிளா இருக்கு. இந்த மிசரபிளான லைஃப்ல இருந்து தப்பிச்சு போறதுக்காக நம்ம சினிமா அப்படின்ற ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனை தேடி போறோம். நமக்கு நிம்மதி அங்கதான் இருக்கு. தியேட்டர்ல வந்து கை தட்டுறது, என் தலைவன் நம்மளால பண்ண முடியாததெல்லாம் அவர் அங்க ஸ்கிரீன்ல பண்றாரு, எனக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெண்ணை எனக்கு திருமணம் பண்ண ஒரு லைஃப் வாழணும்னு ஆசை, ஆனா அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. ஸோ அந்த விஷயம்லாம் ஸ்கிரீன்ல நடக்குது. ஸோ ஷார்ட் டேர்மா இதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்னால பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. பெரும்பாலான தமிழர்களுக்கு பெரிய வலி இருக்குன்னு தான் அர்த்தம். இது காட்டக்கூடிய விஷயம் அதுதான். நம்ம சொசைட்டில பெரிய வலியும் வேதனையும் இருக்கு. இதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு சைட்ல டாஸ்மார்க் நோக்கி போறாங்க, இன்னொரு சைட்ல சினிமாவை நோக்கி போறாங்க. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப ஃபெட்ரிக் டக்ளஸ் ஒரு ஃபேமஸான ஒரு பழைய ஆளவர், அடிமையா இருந்து தப்பிச்சு வந்து பெரிய ஒரு ஆளானவர். அமெரிக்கால ஸ்லேவா இருந்து தப்பிச்சு வந்து ஒரு பெரிய ரைட்டர், அப்புறம் பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பொலிட்டீஷியனாலாம் ஆன ஒரு மனிதர். அவரு எழுதியிருப்பார், வெள்ளைக்காரங்களுக்கு எங்களை புரிஞ்சுக்க முடியல, வெள்ளைக்கார இந்த அறிவுஜீவிகள்லாம் இருக்காங்கல்ல,
எங்களை வந்து பார்க்க வருவாங்க, ஸ்லேவ்ஸை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வருவாங்க. அவங்க பார்க்கும்போது அடிமைகள் நல்லா பாடி எடுத்து ஜாலியா இருப்பாங்க. அதை பார்த்து அவர் என்ன நினைச்சுப்பாருன்னா, அடிமைகளா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை, ஸோ அடிமைகளா இருக்கும் அப்படின்ற வருத்தம்லாம் இல்லை, தே ஆர் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, எங்களோட ஏகப்பட்ட வருத்தங்கள் எங்களுக்கு இருக்கு, கவலைகள் இருக்கு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்க இந்த மாதிரி பாடுறது, இந்த விஷயங்கள்ல நாங்க ரொம்ப ஆக்டிவா இருப்போம். ஈவினிங் ஆனா அதுதான் எங்களுக்கு ஒரே சந்தோஷம். நாங்க எங்களோட வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டங்கள் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கு. ஈவினிங் ஆனா அதுல தப்பிச்சுக்கிறதுக்காக கூட்டமா உட்காந்து டான்ஸ் ஆடுவோம், நாங்க கிட்டார்லாம் அந்த பிளே பண்ற இந்த விஷயம் எல்லாம் பண்ணுவோம். ஆனா அதான் அவன் பார்க்கும்போது என்ன நினைச்சுக்கிறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறது. இன்னும் கொஞ்சம் அடிமைப்படுத்தலாம் போல. சோ அவன் அதை ஒரு எஸ்கேப்பா பாக்குறான். நம்மளும் அதே தான், சினிமா மாதிரியான ஒரு இதை பின்னாடி இப்படி ஓடுறோம்னா சொசைட்டில ஏகப்பட்ட வழிகள் இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக அருண் அப்படின்ற ஐடியில இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்க சொல்றீங்க ஒரு பற்று ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவர் எதுலையுமே வந்து சக்சஸ்ஃபுல்லான மனுஷனா இருக்க முடியாது, அதனாலதான் அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல பற்று வருது அப்படின்ற மாதிரி நேற்று இந்த சாதி பற்று தொடர்பாக நீங்க பேசியிருந்தீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்போனா எல்லாத்தையும் சக்சஸான இருக்க ஒரு மனிதனுக்கு தமிழர் அப்படின்ற உணர்வு இருக்கக்கூடாதா, அமெரிக்கன் அப்படின்ற உணர்வு இருக்கக்கூடாதா, இந்தியன்ற உணர்வு இருக்கக்கூடாதா? சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய மனிதர்களே வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பற்றோட தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்லணும் அப்படின்னா, இவர் சொல்லல, நான் சொல்றேன். ஏஆர் ரஹ்மான் அவர் தொடர்ச்சியாக தமிழனுடைய பெருமை பேசுறாரு, இந்தியில பேசும்பொழுது அதை அவாய்ட் பண்றாரு, நிறைய தமிழ் சார்ந்து நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறாரு. ஆனா சக்சஸ்ஃபுல்லான மனுஷன் தான். ஸோ அவருக்கு ஒரு பற்று இருக்கு, தமிழ் பற்றுன்றது. ஸோ அந்த மாதிரி தான் அவர் கேட்க வர்றாரு. சக்சஸ்ஃபுல்லான மனுஷனுக்கும் ஒரு பற்று இருக்குங்க, அது எப்படி இல்லைன்றீங்க நீங்க அப்படின்றாரு. கண்டிப்பா நல்ல முக்கியமான ஒரு கேள்வி. நான் எப்பவும் விரும்புற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பேலன்ஸ் வேணும். பற்று வேற, வெறி வேற. இப்ப எனக்கு தமிழ் பற்று இருக்கலாம், ஆனா தமிழ் வெறியா மாறிச்சுன்னா நான் ஹிட்லரா மாறிடுவேன். ஹிட்லருக்கு இருந்தது பற்று இல்லை, அது வெறி. நான் என்னோட மக்களை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், லட்சக்கணக்கான மக்களை கொல்லவும் நான் தயங்க மாட்டேன். ஸோ அது வெறி. கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்தது பற்று இல்லை. ஸ்டாலினுக்கோ மற்ற லீடர்ஸுக்கோ மாவுக்கெல்லாம் இருந்தது பற்று இல்லை, அது வெறி. அது டேஞ்சர். அதான் நான் சொல்றேன், வெறி வந்து எக்ஸ்ட்ரீமா ஒரு விஷயத்த நீங்க கையில் எடுக்கிறது வந்து வெறி. ஆனா ஒரு பேலன்ஸ் வேணும். எல்லாத்தையுமே நீங்க பேலன்ஸா பாருங்க. பற்றும் நீங்க இதுலதான் இருக்கணும் அதுலதான் இருக்கணும்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து பெருசா சாதிய பற்றுலாம் கிடையாது, அதே மாதிரி மதத்துல எனக்கு பெரிய பற்று கிடையாது. மேபி உங்களுக்கு இருக்கலாம், அது தப்பே கிடையாது. உங்களுக்கு மேபி மதத்துல பற்று இருக்கலாம், வேற விஷயங்கள்ல பற்று இருக்கலாம். ஆனா வெறியா மாறிச்சுன்னா சிக்கல். வெறியா மாறிச்சுன்னா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, அப்புறம் கடிக்க ஆரம்பிப்பீங்க பக்கத்துல இருக்கவன. டேய் நீ ஏன்டா இதா பேசுற, ஏன்டா நீ அப்படி பேசுற, அப்புறம் கோபம் வரும், கத்தி எடுக்க ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் வெறியில இருந்து வருது. ஸோ அதனால பற்று வேற, வெறி வேற. நமக்கு பற்று இருக்கலாம். எனக்கு பர்சனலா ஒரு நேஷனலிஸ்டிக் பற்று இருக்கு, தமிழன் அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்துல ஒரு பற்று இருக்கு. உங்களுக்கு வேற பற்று இருக்கலாம். பற்று எனக்கு இருக்கிறனால நான் உங்களோட பற்றை நான் மதிப்பேன், நீங்க என்னோட பற்றை மதிப்பீங்க, நம்ம ரெண்டும் பிரச்சனை இல்லாம போவோம். ஆனா இது எனக்கு ஒரு வெறியா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நான் ஒரு ஹிந்திக்காரனை பார்த்தா அந்த வெறியில இருந்து அவனை டீல் பண்ணுவேன். வெறியில இருந்து நம்ம டீல் பண்ணக்கூடாது. வெறி அப்படின்றது நம்மளோட தாட்டை வந்து மழுங்கடிச்சிடும், நம்ம யோசிக்கவே மாட்டோம். அப்போ எல்லாத்தையுமே இமோஷனலா நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இமோஷன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் நல்லது கிடையாது. ரொம்ப ஹைப்பர் இமோஷனலா இருக்கக்கூடாது. இமோஷனல் ஆனோம்னாலே யோசிச்சு முடிவெடுக்க மாட்டோம், கண்மூடித்தனமா அதாவது முடிவு எடுப்போம். இந்த பையன்லாம் அதான சின்ன வயசு, அவன் இன்னொரு ஜெயில ஒரு 2 வருஷம் தானே அவனுக்கு தெரியும். நம்ம வருத்தப்பட்டிருக்கலாம், மேபி அவசரப்பட்டமேன்னு கூட வருத்தப்பட்டிருக்கலாம். பக்குவம் வரும், ஜெயில இருக்கும்போது பக்குவம் வரும். ஆனா பக்குவம் வந்து உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஜெயில தான் நீ இருக்க போறீங்க, ஜெயில இருக்கணும். ஸோ அதனால இந்த வெறி வந்து ரொம்ப தப்பு. சின்ன வயசுலயே பேரண்ட்ஸும் சரி நம்மளும் சரி வெறியை ஊட்டக்கூடாது மக்களுக்கு. ஸோ உங்களுக்கு தமிழர்களா நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னா, தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அந்த அடையாளத்தை நம்ம காக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழர்களோட அடையாளத்துக்கே நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தமிழ் பற்றுல இருந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணலாம், ரைட், சிக்கல்கள் இருக்கு. நான் ஒரு இண்டிவிஜுவல், நீங்க இண்டிவிஜுவல், தமிழர்களா கலெக்டிவா நம்ம நிறைய தமிழர்கள் இருக்கோம், எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆனா வெறியா மாறிடுச்சுன்னா, வெறியா மாறி இமோஷனலா நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டனம் நம்மளை யூஸ் பண்ணிடுவான். எவனாவது வந்து இமோஷனலா ஒரு ஸ்பீச் கொடுத்தா உடனே கச்சா முச்சான் அந்த பின்னாடி நம்ம ஓட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதனால வெறி வேற, பற்று வேற. பற்று இருக்கலாம், வெறி வேண்டாம். அடுத்ததாக பரத் அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு கேள்வி. நேற்று நம்ம வீடியோல தமிழில் வைக்கும் பொழுது விஜய், அதாவது அண்ணா உருவத்துக்கு விஜய் முகத்தை வந்து மார்பிங் பண்ணி வச்சிருந்தோம். அதெல்லாம் அவர் கேட்கிறாரு, இப்படி சித்தரிக்கிறது வந்து சரியான ஒரு ஜேர்னலிசம் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ கொஞ்சம் பிரிண்ட் மீடியாவெல்லாம் ஃபாலோ பண்ணா தெரிஞ்சிருக்கும், கார்ட்டூன்ஸ் எல்லாம் பிரிண்ட்ல போடுவாங்க. ஸோ இது சாதாரண ஒரு விஷயம். ட்ரெடிஷ்னலா நிறைய மீடியால இதை பண்ணியிருக்காங்க. பெரிய லீடர்ஸை வந்து
கேரிகேச்சர்பாங்கல்ல அந்த விஷயம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்க நம்ம யாரையும் ஆபாசமா எதுவும் பண்ணல. அண்ணா அவர்களும் பெரிய ஒரு லீடர் தான், விஜய் அவர்களும் பெரிய ஒரு ஆக்டர் தான். ஸோ நம்ம பண்ணிருக்க விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் அண்ணாவை கோட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பேசுறாரு. ஸோ ஒரு அண்ணா மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முயற்சி பண்றாரு அப்படின்றத சிம்பாலிக்கா நம்ம சொல்றோம். ஸோ அண்ணாவோட ஃபேஸ்ல அண்ணாவோட அந்த பாடி ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம விஜயை பிளேஸ் பண்றோம்னா அதுதான் அதுக்கான பொருள். இதுல அண்ணாவுக்கும் அவமதிப்பு ஏற்பட்ட மாதிரி எனக்கு தெரியல, விஜய் அவர்களுக்கும் பெரிய மரியாதை குறைவா எதுவும் இன்சல்ட் ஏற்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. வல்கரா நம்ம போனோம்னா அது தப்பு. யாரையாவது சிறுமைப்படுத்துற மாதிரி வல்கராலாம் போனோம்னா அது தப்பு. டெஃபினட்டா அது நடக்கல. இதுக்கான ஹிஸ்டரி ஜேர்னலிசம் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்மளோட பிரிண்ட்ல நம்ம நிறைய பார்க்கலாம், மேகசின்ஸ்ல பார்க்கலாம், நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம். இது பல ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். சட்டாரிக்கலா நம்ம டீல் பண்ணலாம் அதை. ஸோ அது கண்டிப்பா ஜேர்னலிசம்லயும் அலவுடு தான், லைஃப்லயும் அலவுட் தான், எல்லா இடத்துலயுமே அது அலவுட் தான். அதுக்கான ஸ்பேஸ் கண்டிப்பா இருக்கு. அப்புறம் முக்கியமான இன்னொரு கிளாரிபிகேஷன், நம்ம ஜேர்னலிஸ்டும் கிடையாது. அட்லீஸ்ட் நான் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. நானும் இல்ல. சும்மா நம்ம மீடியா கேமரா மேல வந்து பேசிட்டு இருக்கோம். அல்டிமேட்லி நம்ம சாதாரண மனிதர்கள் நம்மளோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கோம். அதனால இது ஒரு மீடியான்னு வச்சுக்கலாம். ஊடகம்னு இருந்தா நம்ம ஊடகவியலாளர் நம்மள சொல்லிக்கலாம் வேண்டாம். ஊடகம் வழியா கம்யூனிகேட் பண்றோம். அதை தாண்டி நம்ம ஜேர்னலிஸ்ட் கண்டிப்பா கிடையாது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம வரமாட்டோம். ஓகே, நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.